தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வார்னு ஆரம்பிச்சிட்டா அது எங்க அந்த போர் நடக்குதோ அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆரம்பித்த நாட்டுக்கும் பிரச்சனை நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம்ல. அமெரிக்கா இப்போ அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றியும் ஐரோப்பா நான் கூப்பிட்டு வரல சண்டைக்கு, ஓகே நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அமெரிக்காவில் ஒரு பட்ஜெட் ஏர்லைன்னு அதை சொல்லுவாங்க இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸை. அவங்கள ஏற்கனவே கையகப்படுத்தணும்னு அமெரிக்க அரசே ட்ரை பண்ணிச்சு. சரி ஓகே, ஏதோ ஃபினான்ஸ் இஷ்யூலாம் சொல்கிறாங்க, திவாலா வர மாதிரி இருக்காங்க, நாம் எடுத்து போயுமே அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி கடைசிக்கு கை கூடவே இல்லை. இது பத்தாதுன்னு இப்போ ஈரான் வர ஆரம்பித்தாங்களா, அது பெருசாக போச்சா. அமெரிக்காவில் பேக்லாஷ் நிறைய கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுதா. அதில் முக்கியமான கம்பெனி இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸு. அவங்க இப்போ என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்பா சாமி ஆளை விடுங்க, எங்களுக்கு நிதிச்சுமை இன்னும் அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் கம்பெனி நாங்கள் ரன் பண்ணி என்ன சாதிக்க போகிறோன்னு இழுத்து மூட்டன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய விஷயம் மக்களே இது. ஏன்னா அமெரிக்காவில் யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு தான் ட்ரம்ப் ஆரம்பத்துலேருந்து சொன்னாப்புல. இந்த வாரால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அமெரிக்காவோட ஸ்பிரிட் ஏர்லைன்ஸை இழுத்து மூட்டதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்க பின்னடைவு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, எந்த கம்பெனி எத்தனை முன்னா எனக்கு என்ன, நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிளம்பிட்டார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதாவது அடுத்த வாரத்திலிருந்து யூரோப்புக்கான டேரிஃபை 25% ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. 25%. அதில் எந்த செக்மெண்ட் தெரியுமா, கார்ஸு அப்புறம் ட்ரக்ஸு. யூரோப் எவ்வளோ விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் ரொம்ப தனித்துவமாக நிற்கிறது அவங்க உருவாக்குற கார்களும் ட்ரக்ஸும் தான். அதெல்லாம் இனிமேல் அமெரிக்காக்குள்ளே இறக்குமதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு 25% அவங்க கூடுதலாக இனிமேல் டேரிஃபை கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. எதுக்குள்ள திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற என்ன, பழி வாங்குறதா. ஈரான் கூட சண்டை ஆரம்பிச்சப்ப ஹார்முஸை மீட்கலை வாங்க அப்படின்னு எவ்வளோ நாடுகளை கூப்பிட்டாப்புல ட்ரம்ப். சரி, மற்ற நாடுகள் வருதோ இல்லையோ, நேட்டோவில் யூரோப் கண்ட்ரிஸ் அவ்வளோ இருக்குல்ல, வாங்கலை நம்மளாம் சேர்ந்து ஈரானுக்கு ஒரு பாடம் போகட்டும் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒருத்தரோட வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ஏன் வரணும் அப்படின்ட்டாங்க. இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணிடுச்சு, என்னது ஏர்பேஸை கொடுக்கணுமா, எங்களோட பேஸை உங்களுக்கு கொடுக்கணுமா, தற்காலிகமாவா, இல்லை அதுவும் கொடுக்க முடியாது, நீங்கள் ஏன்னா ஈரானில் ஏதோ பண்ணுறேன்ட்டு இங்கேருந்து யூஸ் பண்ணுவீங்க பேஸை, நாளை பின்ன ஈரான் கடுப்பா எங்களுக்கு எதனா பண்ணோம், எதுக்கு எங்களுக்கு வம்பு, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், இது எங்கள் வார் கிடையாது உங்கள் வார்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் கடுப்பாட்டு என்ன சொன்னார், ஓ நீங்களா வரமாட்டீங்களா, நான் இன்னும் சும்மா உங்களை கூப்பிட்டு பார்த்தா அவ்வளோதான், எந்த அளவுக்கு எல்லாம் வரீங்க முன்னாடி அமெரிக்காக்கா அப்படின்ட்டு. ஆனால் யாருமே வரலன்னு தெரிஞ்சிச்சுல, இதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன், நாங்களே தனியாக சமாளிச்சுப்போம் ஈரான், நீங்களே தேவையில்லை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார் ட்ரம்ப். நம்ம அப்போவே கணிச்சோம் இந்த மனுஷன் மனசில் வச்சிருப்பாரு, கண்டிப்பாக பழி வாங்குவார்னு. இந்த ஆரம்பிச்சிட்டாரா 25% யூரோப்பியன் யூனியன் சார்ந்து இவ்வளோ பெரிய டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் கவுன்சில் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களோட ஆப்ஷன்ஸை எப்போவுமே ஓப்பனாக தான் வச்சுருக்கோம், ஒரு நாடு நம்பி மட்டும் நாங்கள் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ண மாட்டோங்க, ட்ரேட் பண்ண மாட்டோங்க, பல நாடுகள் டைவர்சிஃபிகேஷன் சார்ந்து தான் நாங்கள் பெருசாக நம்புவோம். யூரோப்பியன் யூனியனோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் அமெரிக்கா சார்ந்து சில கிளாரிஃபிகேஷனை சீக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் சொல்லட்டும், அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு பதிலாம் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை சொல்கிறோங்க அப்படின்னு யூரோப் வேற இப்போ சொல்லி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா, ஜெர்மனியிலிருந்து ஒரு 5000 படை வீரர்களை திரும்ப பெற்றிருப்போம், விட்ரா பண்ணிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இது எதுக்காக தெரியுமா, இந்த ஜெர்மன் சான்சலர் இருக்கார்ல மெர்ஸ், இவர் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னாப்புல, ஈரான் போற ஆரம்பிக்க வேணான்னு சொன்னேன், ஆனால் ட்ரம்ப் கேட்கல ஆரம்பிச்சிட்டாரு, கடைசியில் ஈரான் கிட்ட மோதி அமெரிக்கா அவமானப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாப்புல. இது பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, இதை பற்றி நம்மளே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கும் சேர்த்து ட்ரம்ப் ஒரு வேலையை பார்ப்பாரு, பழி வாங்குவார்னு சொன்னோம்ல, அதுதான் இப்போ பண்ணுறாப்புல. 5000 படை வீரர்கள் அமெரிக்கன் சோல்ஜர்ஸை அவர் ஜெர்மனியில் போதும்பா நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக ஜெர்மனியில் இது வரைக்கும் இருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 36,000 பேர் ஆக்டிவ் டியூட்டியில் இருக்கவங்க. இதில் 5,000 பேர் இதுக்கப்புறம் குறைஞ்சிரும். படி வாங்குறது எப்படி வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்காரு. ஜெர்மனி சார்ந்து இப்போ ஏற்பட்ட விஷயம் வெளியே வந்திருக்குல்ல, இதை பற்றி ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாப்புல,
ஏங்க இதெல்லாம் எதிர்பார்த்ததாங்க. அமெரிக்கா பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க ஒன்று கேட்பாங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம்னாலே எங்களுக்கு வேறு சில வேலைகளை பார்ப்பாங்க. அதை தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஏதோ 5000 சோல்ஜர்ஸ் அவங்க விட்ரா பண்ண போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. நாங்களே கேட்டோம் அந்த நியூஸை. ஸோ அதான் பண்ணுற மாதிரி இருக்குது. யூரோப்பியன்ஸ் ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஓன் செக்யூரிட்டிக்காகன்னு சொல்கிறாரு. நம்மளை பாதுகாக்க நம்ம தான் முன்னாடி வரணுமே தவிர அமெரிக்காவை பெருசாக நம்ப முடியாதுன்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்கிறது நமக்கு தெளிவாக கன்வே ஆகுது. ஜெர்மனி ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாப்புல. அதான் ஈரான் போரில் நாங்கள் வந்து சண்டை போட மாட்டோம்னு ஜெர்மனி சொல்லிச்சுல, அதுதான் ரைட் ட்ராக்னு இவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா ஒன்று செஞ்சாலும் சரி நம்ப முடியாது, நாங்கள் எங்களோட கண்ணோட்டங்களை பார்க்கணும்ல, இதுக்காக தான் போருக்கு வரலன்ற மாதிரி இந்த ஒரு வரியை நம்ம எடுத்துக்க முடியுது. நாங்கள் பிரிட்டன் கூடயும் ஃப்ரான்ஸ் கூடயும் இட்டலி கூடயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் போதுங்க எங்களுக்கு. இதுக்கப்புறம் யார் வந்தா என்ன வரல என்னன்ற மாதிரி ஜெர்மனி கிட்டத்தட்ட இப்படி பேச ஆரம்பிச்சிடுச்சு. நேட்டோவில் மெம்பர்ஸாக முக்கியமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நேட்டோ எதிர்காலமே அதில் பதார்த்தத்தை தொங்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மனஸ்தாபம் அவ்வளோ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு ஈரான் கான்ஃப்ளிக்டை மையப்படுத்தி. இதெல்லாம் தாண்டி இந்த ஈரானோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்த டெப்யூட்டி முகமது ஜாஃபர் அசாதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல இவர்? மக்களை ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது எந்த நேரமும் அமெரிக்க ஈரானுக்கு இடையில போர் தொடங்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. இது வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிடும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் விட என்ன தெரியுமா காரணம்? அதை ட்ரம்ப் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த ஈரான் ப்ரொபோசலை முன் வச்சதில்ல, அதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. நம்ம கேட்கறதுல எதிர்மாறாக வச்சிருக்காங்க, நாம எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் பெருசாக போனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டார்ல. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது. எந்நேரமும் இந்த போர் திரும்ப ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது மட்டும் ஒரு வேளை ஆரம்பிக்குது அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் படம் சேர்ந்து திரும்ப எங்களை அடிக்குது அப்படின்னா, இதை வச்சு உலக மக்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அமைதி மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தை மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அமைதி ஒப்பந்தம் மேலேயும் நம்பிக்கை கிடையாதுன்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவங்களோட மீடியா இருக்குல்ல, இது 2 விஷயங்களை மையப்படுத்தி ப்ரொபகண்டா ட்ரிவன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதில் முதல் விஷயம் ஆயில் ப்ரைஸஸ் இருக்குல்ல, இது எப்படியாவது ஸ்டேபிளாக கொண்டு வந்துடணும். ஈரானை தொட்டாலும் உலகம் முழுக்க ஆயில் கிரைசிஸ் வராதுன்றதை உலகத்துக்கு காட்டணும். இதுக்காக சில வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. 2வது விஷயம், இந்த போர் தேவையில்லாத இந்த போர் ஆரம்பிச்சு உலக நாடுகள் மத்தியில் அவ்வளோ பேர் கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டுருக்காங்களே. பல நாடுகளும் அமெரிக்காக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்குல்ல. ஸோ ஆரம்பிச்சு விட்டாங்க. இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அமெரிக்கா தான் கெத்துன்ற மாதிரி காட்டுற மாதிரி பல நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களோட மீடியா ட்ரிவன் ப்ரொபகண்டாங்க அப்படின்றாரு. இதுக்கப்புறம் வர்ற ஒரு நிமிஷமும் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நிமிஷங்கள், பெரிய முக்கியமான நிமிஷங்கள். ஏன்னா அடுத்து என்ன முடிவு வேணாலும் எந்த தரப்பு வேணாலும் எடுக்கலாம், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவருக்கு இந்த சீரியஸ்னஸ் தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க. வழக்கமாக ஒரு நேரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுவாப்புல, ஒரு கவுண்டர் பார்ட்டிக்கிட்ட, மற்ற நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கிட்ட. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, டர்க்கி, கத்தார், சவுதி, ஈஜிப்து, ஈராக், அசர்பைஜான்னு இத்தனை நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. யார்? ஈரான் ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ். எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் இதுக்கப்புறம் பெருசாக வாய்ப்பு இருக்குன்றதை இங்கே பார்க்க முடியுது. ஆனால் திரும்பலாம் பிரச்சனை ஆரம்பித்தா உலக மக்கள் தாங்க மாட்டாங்க. அதை தலைவர்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரியல. இந்த லேபர்ஸ் டே சமீபத்தில் கோலாகலமாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டுச்சுல, இதன் ஒரு பகுதியாக ஈரானோட சுப்ரீம் லீடர் முஸ்தபா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை வழக்கம் போல் ஈரானிய மீடியா இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வாசித்து காமிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட ஒட்டுமொத்த மிலிட்டரி பவர் இருக்குல்ல, இதை இந்த உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரியை நம்ம இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிருக்கோம்ல, இதை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. நாம் இந்த போர் புரிஞ்ச விதம் இருக்குல்ல எனிமீஸ் கூட, இது பயங்கர எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட சோல்ஜர்ஸ் ஒட்டுமொத்த திறமையும் உலகத்தை காமிச்சிட்டிங்க, நீங்கள் வேற லெவல் அப்படின்னு இருக்காங்க. அதான் உழைப்பாளர் தினத்தை ஈரானோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கான தினமாக தான் மாற்றி கொண்டாடுறாங்க ஈரானை பேஸ் பண்ணி. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா தான் இருக்குது. நம்ம சைடில் சொல்லணுன்னாக்கா எல்லாம் சூப்பராக சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் எக்காலம் தொட்டோம் அமெரிக்காவோட இந்த நியூக்ளியர் ட்ராப் இருக்குல்ல, அதில் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் ஒழுங்காக முடியாதது காரணமும், போர் திரும்ப பெருசாக எழுன்னு நினைக்கிறது காரணமும் ஒன்றே தான், ஈரான் கிட்ட இருக்க என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம். இது என்ன ஆகுது? ஈரான் இதுக்கப்புறம் நியூக்ளியர் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணலாமா வேணாமா, இங்கே வந்து நிற்கிறது தான். இதுக்கு இப்போ இருக்க தேர்வு கிடைக்கல. இந்த நேரத்தில் ஈரான் இதை சொல்லி வச்சிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டார்ல, அவங்களோட கண்டிஷன்ஸில் பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு அந்த ப்ரொபோசல் சார்ந்த ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, அது கூட ஈரான் இந்த விஷயத்தை இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கு. இந்த ஈரான் நியூக்ளியர் இருக்கு பாருங்க, இதை பற்றின ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். 1968 ஜூலை எப்போ தான் ஈரான் ஒரு ட்ரீட்டில் சைன் பண்ணுறாங்க. அது என்ன? NPT, அதாவது நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். உலக நாடுகள் சார்ந்து பல நாடுகள் சைன் பண்ணதான், பட் ஒரு சில நாடுகள் சைனும் பண்ணல. இந்த நியூக்ளியர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வெப்பன் கிரேடாக பெருசாக பயன்படுத்தக்கூடாது,
எனர்ஜி சார்ந்த ப்ரொடக்ஷனுக்கு மக்கள் நல்வாழ்வு சார்ந்த பயன்படுத்தலான்ற மாதிரி விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த உடன்படிக்கை அமைஞ்சிருந்துச்சு. 2015 செப்டம்பர்ல என்னாச்சு, ஈரான் 6 உலக நாடுகள் கிட்ட சேர்த்து ஒரு டீலை சைன் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இது உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய மீட்டிங்காக பார்க்கப்படுச்சுங்க அந்த டைமில் ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தோம் இந்த செய்தியை. இதுக்கப்புறம் 2018 மே மாதம் என்ன ஆகுது, அமெரிக்க அதிபராக முதல் டேர்மாக இருந்தார் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். அந்த டைமில் என்ன டீல் இது, இதெல்லாம் தேவையில்லை, திரும்ப ஈரான் மேலே சாங்ஷன்ஸை போடுவோம், அவங்க ஃபுல்லாக யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டு இருக்காங்க வெப்பன் கிரேடுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், ஒப்பந்தத்தை மீறின செயல் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ட்ரம்ப் காலத்தில் தான் அந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியே வரதா இருந்துச்சு. 2020 ஜனவரியில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஈரான் இராணுவத்தோட மிக முக்கியமான தலை ஜெனரல் குவாசிம் சுலைமானியை படுகொலை பண்ணிட்டாங்க. குவாசிம் சுலைமானியை கொண்டுட்டாங்க. இவரை தொடுறது ஒட்டுமொத்த ஈரானை தொடுறதுக்கு சமம், அந்த வேலையை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஈரான் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் JCPOA சார்ந்து நிறைய டெக்னிக்கல் லிமிட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்களா, கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் ஏன் மதிக்கணும், நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2025 ஜூன் மாதம் என்ன ஆகுது, அமெரிக்கா 14 பங்கர் பஸ்டர் பாம்ஸை ஈரானில் இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே போடுறாங்க. இதில் ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணார், ஃபுல்லாக அழிச்சு முடிச்சிட்டோம்ப்பா, நமக்கு தான் வெற்றி அப்படின்னாப்புல. அழிச்சு முடிச்சா இப்போதுக்காக திரும்ப நியூக்ளியர் சார்ந்து பேசணும். சரி ரைட்டு. 2026 இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் என்ன ஆச்சு, அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து திரும்பவும் ஈரான் அடிச்சுது என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கான்ஃப்ளிக்டோட அடிநாதமாக அமைஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ ஈரான் திரும்ப என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் நாட்டோட நியூக்ளியர் வளம் இதை சார்ந்து நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், வெப்பன் கிரேடாக மாற்றோட அவ்வளோதானே, நாங்கள் அதை பண்ணல, மக்கள் நல்வாழ்வு சார்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே. இதுக்கு மத்தியில் இந்த மே டே இருக்குல்ல, உழைப்பாளர் தினம் நம்ம எல்லாம் கொண்டாடி முடிச்சோம் பாருங்க. அந்த டைம் தொட்டு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் பல நாடுகளில் ஆன்டி வார் ப்ரொட்டஸ்ட்டை எல்லாம் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போரே வேணாம், எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம், உழைச்சி நிம்மதியாக இருப்போம், எதுக்காக போர் புரிஞ்சு உயிர்களை கொண்டு குழந்தைங்களை கொண்டு எதுக்கு அப்படின்னு போராட்டம் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் சில நாடுகள் சார்ந்த போராட்டம் போயிட்டு தான் இருக்கு போல இருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ், மலேசியா இன்னும் பல நாடுகளில் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் வந்து மாறி இருக்கு. என்னதான் உலக நாடுகள் எதிர்ப்பு பதிவு பண்ணாலும் அமெரிக்கா தெளிவாக இருக்கு, நாங்கள் போட்ட பிளாக்கேடு எடுக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஈரானுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருக்கல, அவங்க ரெவன்யூ சோர்ஸை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுருக்குல்ல. சரி, அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வரும் பார்த்தா, அவங்க இன்னும் இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியில் பேட்ரோல் பணியை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 45 கமர்ஷியல் வெசல்ஸை அவங்க டேர்ன் பண்ணுறதை சார்ந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்கிறதாவும் அவங்க சைட்லேயே சொல்கிறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், மீண்டும் ஒரு அமைதி இழப்பை இந்த உலகம் பார்க்க போகுது, அதுக்கு தயாராகும். ஆனால் இது வரைக்குமே கான்ஃப்ளிக்டில் மக்கள் பல பேரும் பாதிக்கப்பட்டாங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை மக்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மக்கள் தலை தான் வந்து விடுஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தாதுன்னு திரும்பலாம் வார இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா கால கொடுமைங்க அது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.